இதுக்குள்ளே போகணுங்க. பாருங்க ஆஃப் ரோடு மாதிரியே தான் இருக்கும். எங்கள் ஊருக்கு வாங்க. ஏங்க பூமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறாருல, அதை மாதிரி நீங்கள் ஊட்டிக்கு வந்தால் ஆஃப் ரோடு வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஊட்டிக்கு நிறைய பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கெலாம். அதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சும்மா வந்தாமே போகாமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எதுக்காக நான் கம்பேக் கொடுத்தேன்னா, இந்த கேஎம்எஃப் ப்ரோ வந்து விடாதீங்க ப்ரோ, ஒரு நல்ல வீடியோ போடுறீங்க அப்படின்னு நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அதனால் மட்டும்தான் சரி வீடியோ போடுவோமே, நமக்காக நம்மளை நம்பி ஒரு 1400 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவே போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆண்டை போட்டுருக்காங்க. என்னடா திரும்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னே சொல்கிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதுக்குங்க இது இப்போ தாங்க ரோடு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் அந்த சொன்னேன் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அது வரைக்கும் போடுவாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம், நல்லாயிருக்கும். நம்ம வண்டி என்ன சொன்னேன் இல்லைங்க, சந்து ரோடு வந்துச்சுங்க, பார்த்துக்கோங்க. காலை வைக்காமல் திருப்பிடுறோம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் பல்சரு பயலுடா. எனக்கு வந்து நான் ஒரு ட்ரீம்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஆசை. நான் டிடிஎஃப் கூட மீட் பண்ணி அவர் கூட ஒரு ரைட் போகணும். நம்ம ஜிபி முத்தா நான் போனார்ல, அந்த மாதிரி பார்ப்போங்க, வாய்ப்பு கிடச்சா அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்க, இதோட நான் வீடியோ எட் பண்ணிக்கிறேன். நம்ம பைக் நிப்பாட்ட போகிற இடம் வந்துச்சு. சரிங்க, பாய்.